மகிமாவுக்கும் அருமையான சங்கீத பகுதியை வாசித்த மாஸ்டர் ஜோயல் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே தொடர்ந்து பிள்ளைகளை வளரும் நாட்களில் படிக்கின்ற காலங்களில் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக பாடவும் நல்ல வேத வசனங்களில் தேர்ச்சி பெறவும் ஆமென். கர்த்தருடைய ஊழியத்திலே பிள்ளைகள் தாளந்துகளை பெற்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் சர்ச் ஆஃப் ஹெவன் சபையின் சார்பாக ஊழியத்தின் சார்பாக ஆங்காங்கே இருந்து இந்த ஒலிபரப்பில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற இணைந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமையில நம் கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை உயர்த்த நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சில நிமிடங்கள் உங்களுக்கு நேரலையிலே தாமதம் ஏற்பட்டிருக்கலாம், டெக்னிக்கல் நிமித்தமாக. ஆனாலும் தொடர்ச்சியாக நீங்கள் இணைப்பிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே தயாரிக்கப்படுகிற ஒவ்வொரு பொருட்களும், உலகத்திலே உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களும் சோதனை செய்த பிறகுதான் அது மார்க்கெட்டிங் அல்லது கடைகளுக்கு வியாபாரத்துக்கு வருகிறது, விற்பனைக்கு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த ஒரு பொருளானாலும் அது தயார் செய்த பிறகு டெஸ்டிங்காக வைத்திருப்பார்கள். டெஸ்டிங், that will wait for testing. அது சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா, அதில் ஏதாகிலும் குறைபாடுகள் இருக்கிறதா, பழுதுகள் இருக்கிறதா, அதில் ஏதாகிலும் ரிப்பேர்கள் இருக்கிறதா என்பதை அவர்கள் மறுபடி சோதனை செய்வார்கள். ஆமென். மிஷினிலிருந்து வெளியே வந்த பிறகு அல்லது ஒரு பொருள் தயார் பண்ணுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஒரு ஹார்லிக்ஸ் இருக்கிறது என்றால் அது சரியாக அதனுடைய வெயிட் சரியாக இருக்கிறதா, அதனுடைய ஒவ்வொரு பொருட்களும் சேர்க்கப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களும் சரியான அளவுக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதை சோதித்து அந்த பேக்கிங் சரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறதா, அதில் ஏதாகிலும் ஓட்டைகள் துவாரங்கள் இருக்கிறதா, அது லீக் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். ஸ்தோத்திரம். தங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் தங்கத்தையும் சோதனை செய்வார்கள். அதுல எத்தனை கேரட் தங்கம் இருக்கிறது, அது சுத்தமானதா, அதுல இரும்பு கலந்து இருக்கிறதா, அல்லது ஏதாகிலும் வேற உலோகங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா, கலப்படமானதா என்பதெல்லாம் பார்த்து சோதித்த பிறகுதான் அது வியாபாரத்திற்கு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுபோல மனிதனுக்கும் ஒரு சோதனை இருக்கிறது. மனிதனையும் சோதனை கடந்து போகிறான். மனிதனுக்கும் ஒரு சோதனை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் சோதனை உண்டு. For everything, for anything there will be a testing. Without testing there is no perfection என்று சொல்லி பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறது? சோதனை இருக்கிறது. ஒரு பிள்ளை படித்திருக்கிறாளா, அடுத்த வகுப்புக்கு அவள் தகுதி பெற்று அவள் ப்ரொமோட்டட் ஆக முடியுமா, உயர்ந்து போக முடியுமா? ஸ்தோத்திரம். 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்புக்கு போகிறதுக்கு தகுதி அடைந்திருக்கிறார்களா? அவர்களுக்கு ஒரு தேர்ச்சி, பயிற்சி இருக்கிறது, பரீட்சை இருக்கிறது. ஸ்தோத்திரம். பரீட்சையிலே அவர்கள் அந்த சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பரீட்சைக்கு அவர்கள் இடம் கொடுக்க வேண்டும், தகுதி பெறுகிறார்கள். பரீட்சையை அவர்கள் எழுதி பாஸ் ஆன பிறகுதான் அவர்கள் என்ன செய்ய முடியும்? அடுத்த வகுப்புக்கு அல்லது அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனகருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுபோல வேதத்திலே ஆண்டவரும் மனிதனுக்கும் அல்லது நீதிமானுக்கும் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் சோதனையை வைத்திருக்கிறார், ஒரு டெஸ்டிங் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம், இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து
உள்ளத்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன் என்று சொல்கிறார். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்ட அல்லது ஆண்டவரிடத்தில் கேட்ட அல்லது ஆண்டவர் சொன்ன ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறான். நீதிமானை சோதித்து அறிந்து. ஆமென். உலகத்திலே தயார் பண்ணப்படுகிற ஒவ்வொரு பொருளும், ஒரு பன்னா இருக்கட்டும், ஒரு குண்டூசியா இருக்கட்டும், அல்லது ஒரு செருப்பா இருக்கட்டும், எந்த ஒரு ஐட்டம் ஆக இருந்தாலும் அது பரிசோதித்த பிறகுதான் பேக்கிங் ஆன பிறகுதான் அது கடைகளுக்கு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாக உலகத்தில் உருவாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனையும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரா? சோதிக்கிறார். அதோடு யாரை அதிகமாக சோதிக்கிறாரா? நீதிமானை சோதிக்கிறார். பாவியானவனையும், பரியாசக்காரனையும், துன்மார்க்கனையும், அக்கிரமக்காரனையும், அநியாயக்காரனையும், பிசாசுக்குள்ள இருக்கிறவனையும் ஆண்டவர் சோதிக்கிறது உடனே இல்லை, அது கொஞ்சம் மெதுவாக தான் சோதிப்பார். ஆனால் நீதிமானை, தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரியவர்களை, ஆண்டவராய் அறிந்தவர்களை, வேதம் வாசிக்கிறவர்களை, தினமும் செபிக்கிறவர்களை, பக்தியுள்ளவர்களை, பரிசுத்தம் உள்ளவர்களை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை, வேத பிரமாணங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களை சோதிக்கிறார். நீதிமானை சோதிக்கிறார் என்று வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னா, நீதிமானை சோதித்து அறிகிறவர். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டான். ஆபிரகாம் ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். ஆபிரகாம் சகல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பெற்றெடுத்தான். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கிடைத்த பிறகு ஒரே குமாரன், செல்ல குமாரன், பாசமான பிள்ளை. சோத்திரம். 100 வருஷத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளை. அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட குமாரனாகிய ஈசாக்கை ஆண்டவர் ஸ்தோத்திரம் கொடுத்துவிட்டு ஆபிரகாமை சோதித்து அறிகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதித்து அறிகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வருங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகத்துல அதை நாம வாசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் படித்தால், ஆமென், turn to book of Genesis chapter 22 verse 1. The first verse says like this. முதலாவது வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எழுதி பார்த்தீங்களா? எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து விட்டு, அவன் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து விட்டு, அவன் எதிர்பார்த்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து விட்டு, அவனுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிவிட்டு, அவன் ஆபிரகாமையும் சாராளையும் சந்தோஷப்படுத்தி விட்டு, அடுத்தது என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? சோதிக்கிறார். இவன் விசுவாசம் சரியா இருக்கா? ஆபிரகாமுடைய நம்பிக்கை சரியா இருக்கா? ஆபிரகாமுடைய அன்பு சரியா இருக்குதா? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் சரியா இருக்குதா? கேட்கிறத கொடுத்துட்டு அவன் என்னிடத்தில் எப்படி காணப்படுகிறான், நான் கேட்பதற்கு அவன் எப்படி பதில் அளிக்கிறான்? வாட் இஸ் ஹிஸ் ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் மை blessing? நான் கொடுத்த ஆசீர்வாதத்திலே அவன் எப்படி எனக்கு பிரதிபலிக்கிறான், என் வார்த்தைக்கு எப்படி அவன் செவி சாய்க்கிறான் என்பதை அறியும் பொருட்டு அவனை சோதித்தறிந்தார். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது ஆண்டவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது என்னிடத்தில் அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றான். அழகான ஈசாக்க கொடுத்துட்டு, ஆமா 99 வருஷம் 100 வருஷம் 90 வருஷத்துக்கு இடையில நல்ல ஒரு குழந்தையை கொடுத்துட்டு கொண்டு போய் எனக்காக பலி செலுத்து அப்படின்னா எந்த அப்பா ஒத்துக்கிடுவாரு? எந்த அம்மா இடம் கொடுப்பான்?
இன்னைக்கு தோத்துறோம். அப்பா பிள்ளை கையில 2 முட்டாயை வாங்கி கொடுத்துட்டு ஒரு முட்டாய் எனக்கு தாமான்னு கேட்டா, ஆமா இஸ்கு புஸ்கு நான் தரமாட்டேன்னு சொல்லுது. 2 5 பைசா முட்டாய்க்கே இந்த கதைன்னா கொடுத்துட்டு வாங்க முடியுமா? கொடுத்துட்டு சோதிச்சா கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு மொபைல வாங்கி கொடுத்துட்டு, ஆமா அப்பா பார்க்க கூடாத அளவுக்கு என்ன போட்டு இருக்கான், லாக் போட்டு இருக்கான். தோத்துறோம். அம்மா பார்க்க கூடாதுன்னு சொல்லி பாஸ்வேர்டு போட்டு இருக்கான். ஆனா வாங்கி கொடுத்தது யாரு? தகப்பன். வாங்கி கொடுத்தது யாரு? தாய். ஆனா இப்ப தாய்க்கும் தகப்பனுக்கும் சோதிக்க அனுமதி இல்லையே. ஆபிரகாமுக்கு அனுமதி இருந்தது. ஆபிரகாம் கொடுக்காரு, நல்ல ஒரு பிள்ளைய கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். கொடுத்துட்டு, கொண்டா மக்களே உன் பிள்ளை எனக்காக பலியிடு, எனக்காக பலி செலுத்து, கொண்டா என் கையில கொண்டா, என் சமூகத்துல கொண்டா, நீ வா அப்படிங்காரு. ஆனா அதற்கு நம்முடைய மனசு எப்படி இருக்கிறது? ஆபிரகாமுடைய இருதயம் ஆயத்தமாயிருந்தது. ஹல்லேலூயா. சோதிப்பதற்கு இடமளித்தது. இந்த ஆபிரகாம் இருக்கான ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப புத்திசாலி. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே சாராட்ட ஓடி போய் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லல, கொஞ்சம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டான். நேரம் வரும்போது தான் சொன்னான். தோத்திரம். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சோத்திரம். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஸ்தோத்திரம் மத்தியானத்துல பேசி இருக்கிறாரு, இல்ல காலையில பேசி இருக்கிறாரு வச்சிருங்க. ஆபிரகாமே, நாளைக்கு காலையில நீ சேனம் கட்டி உன் குமாரனை கூட்டிட்டு மோரியா மலைக்கு போய் நான் உனக்கு தந்த ஏகசுதன் உன்னுடைய அன்பு குமாரனை நீ பரிசெலுத்தணும். ஐயோ ஆண்டவர் தாராரு, தந்தாரு, தந்துட்டு கேட்காரு அப்படின்னு அவன் எதையுமே ஃபீல் பண்ணல. எந்த மாற்று யோசனையும் யோசிக்கல, எந்த மாற்று கருத்து அவனுக்கு வரல. அதே நேரத்துல ஒய்ஃப் கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்போம், ஒரு ஐடியா போடுவோம்னு என்ன செய்யல, சொல்லல. தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட உடனே சோதனைக்கு நான் ரெடி, இதோ உமது அடியே அப்படின்ட்டார். Here I am Lord அப்படின்ட்டான். தோத்திரம். சாராட்ட போய் இப்படி ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு ஈசாக்க மோரியா மலைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு, பலி செலுத்த சொல்லியிருக்கிறாரு. தோத்திரம். அப்படின்னு சொன்னா ஒருவேளை சோத்திரம் நம்ம இப்ப உள்ள காலப்படி, இப்ப உள்ள பெண்களுடைய சுவாபப்படி நம்ம யோசித்து பார்த்தா பெண்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த சாராள் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லியிருப்பா? உனக்கு புத்தி கெட்டு போச்சா, வேற ஏதாவது சத்தம் கேட்டுருக்கோம், ஆண்டவர் சத்தம் கேட்டிருக்காதியா மனுஷா, நீ போய் சோமப்ப சாப்பிட்டு படுவியா. தோத்திரம். உள்ள வேலையை பாரு, நாளைக்கு எவ்வளவு வேலை கிடக்கு, எவ்வளவு வியாபாரம் பண்ண வேண்டிய இருக்கு, எவ்வளவு பொறுப்பு இருக்கு. பலி செலுத்துறதாவது, கழுதையில ஏத்துறதாவது, விறகு அடுக்கிறதாவது, உனக்கு காது இது எதுவும் கோளாறு ஆயிட்டா அப்படின்னு இன்னைக்குள்ள சகோதரிமார்கள் சாராள்மார்கள் சொல்லியிருப்பாங்க. தோத்துறோம். அதனால அவரும் சொல்லல. போற நேரம் லேசா சொல்லியிருப்பாரு, ஆண்டவர் எனக்கு மோரியா மலைக்கு போக சொன்னாரு, நேற்று என்னோட பேசினாரு, ஈசாக்கையும் கூட கூட்டிட்டு போ, விறகு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி மெதுவாச்சு. அப்படியா ஆண்டவர் சொன்னாரா? அப்ப கண்டிப்பா மோரியால போய் பலி செலுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஒரு நிலையில சொல்லுங்க, ஈசாக்கத்தான் பலி செலுத்த போறேன்னு சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கிடுங்க, அங்க ஆபிரகாமுக்கு இடம் இல்லை. நோ சான்ஸ். பாருங்க அங்கே. அப்போ அந்த அருமையான ஒரு நாட்களிலே ஸ்தோத்திரம், அதிகாலையில் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்கார 2 பேரையும் தன் குமாரனையும் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். எத்தனை நாள் பிரயாணம்? 3 நாள் பிரயாணம் பண்ணியிருக்கிறான். வீட்டம்மாவும் வீட்டையாவும் மகனும். ஸ்தோத்திரம். அந்த ஆபிரகாம் மட்டும் சோதனைக்கு ரெடியாகல. ஆபிரகாமும் அழைத்த போது மகன் ஈசாக்கும் கூப்பிட்டவுடன் வந்துட்டான். அப்ப அப்பா கூப்பிடுற சோதனைக்கு மகன் செய்யணும், உடனே வரணும். பிள்ளை உடனே கீழ்ப்படியணும். ஆமா, இந்த வா ஜோயல் அப்படின்னா எதுக்குன்னு கேட்கக்கூடாது, உடனே போகணும். இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் எதுக்கு கூப்பிடுறிய, என்னத்துக்கு கூப்பிடுறிய? தோத்துறோம். நான் முந்தானத்து ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், உங்க அப்பாவை கூப்பிடுறா அப்படின்னு. அந்த பையன் கேட்க உடனே எதுக்கு பாஸ்டர் அப்படின்னு கேட்கணும். இல்ல எதுக்குன்னு சொன்னாதான் கூப்பிடுவியோ அப்படின்ன பிறகு சத்தம் போட்ட பிறகு ஓடி போய் எப்பா பாஸ்டர்களை உங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டு. ஆமா, விழாவாரியா டைமும்
செய்ய வேண்டிய பர்பஸ் வேலை எல்லாம் சொன்னா தான் வருவாங்க. ஆனா ஈசாக்கு அப்படி இல்ல. ஈசாக்கு அப்படின்னு ஆபிரகாம் கூட்ட உடனே கிட்ட கிட்ட கிடக்கு வந்துட்டான். இந்த விறகு கட்டையெல்லாம் அடுக்கு அப்படின்னு விறகு கட்டையெல்லாம் எடுத்து அடுக்குறான். தோத்துறோம். வேலைக்காரங்களை கூட்டிட்டு வா, ஓடி போய் வேலைக்காரங்களை கூட்டிட்டு வரான். தோத்துறோம். அல்லேலூயா. கழுதையை அவுத்துட்டு வா, கழுதையை கீழே அவுத்துட்டு வரான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை ஈசாக்கு மாதிரி உள்ள பிள்ளைகிட்ட கழுதையை அவுத்துட்டு வா, எனக்கு அதான் வேலை, நீர் போய் ஆகணும், உமா கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஈசாக்கு சொல்லிடுவோம். ஈசாக்கு obeyed to the testing of his father. தகப்பனுடைய சோதனைக்கு பிள்ளை கீழ்ப்படிந்தது. பிள்ளை இடம் கொடுத்தது. ஸ்தோத்திரம். ஈசாக்கு இடம் கொடுத்தான். கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்தான். சொன்ன வேலையை உடனே செய்தான். அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு ஞானம். அதுதான் நமக்கு குடும்பத்துக்கு நன்மை. அதுதான் தேவன் பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிற ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு பாருங்க, எந்த விதத்திலுமே எதிர்த்து தெரிவிக்கல. ஏன்னா அந்த ஈசாக்கு சோதனைக்கு எவ்வளவு அழகா, எவ்வளவு பூரணமா, எவ்வளவு முழுமையா ஒப்பு கொடுத்திருக்கான் பாருங்க. அதுல அழகா நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கீழே வாசிக்கும் பொழுது 22ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி. சோதனைக்கு யார் ரெடியாகிறா? ஈசாக்கு ரெடியாகிற. பரீட்சைக்கு ரெடியாகிற. ஏய் நாளைக்கு பரீட்சைடா, புக்கெல்லாம் எடுத்து படிடா அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு தெரியாத பரீட்சையா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். புக்கு எங்க இருக்குன்னு இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பரீட்சைக்கு தெரியல, சாதாரண நேரத்துக்கு தெரியல. ஆமா, பரீட்சைக்கு முந்தின நேரம் தான் பிள்ளைகளுக்கு பேனா எங்க இருக்குன்னே தேடுவாங்க, பென்சில் எங்க இருக்குன்னே தேடுவாங்க, ரப்பர் எங்க இருக்குன்னு தேடுவாங்க. அப்புறம் உட்காந்து அழுவாங்க. உன்னை காணலன்னா உட்காந்து அழுவாங்க. போத்துறோம். ஆனா ஈசாக்க பாருங்க, அழகா தகப்பன் கையையும் காலையும் கட்டுறதுக்கு விட்டு கொடுத்தான். அங்க பலிபீடத்துல அவனை கட்டி கயிறை போட்டு கட்டி கையும் காலையும் கட்டி அப்படி தூக்கி அவனை கட்டையில வச்சு அடுக்கிறதுக்கு அந்த ஈசாக்கு பூரணமா முழு மனசா கீழ்ப்படிந்து விட்டு கொடுக்கிறான். சோதனைக்கு தன்னையும் ஆயத்தப்படுத்தினான். தகப்பனும் ஆயத்தம், பிள்ளையும் ஆயத்தம். ஒரு சொல்லுங்க, வேலைக்காரர்களும் ஆயத்தம், வேலைக்காரர்களும் ஆயத்தம். அப்போ ஒரு சோதனைக்கு முழு குடும்பமும் ஆயத்தப்படுகிறது. அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் ரெடி, அந்த வீட்டில் இருக்கிற மிருகம் கழுத ரெடி, அந்த வீட்டில் இருக்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரே குமாரன் ஈசாக்கு ரெடி, ஆண்டவருடைய சத்தம் கேட்ட ஆபிரகாமும் ரெடி. அவ்வளவு பேரும் ரெடியா முழுசா அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க, சோதனைக்கு கீழ்ப்படுகிறாங்க. பாருங்க, அந்த குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இப்ப ஈசாக்கை தூக்கி ஆமா எங்க வச்சாச்சு? நல்லா தீ போடுற, ஆமா தீய போட்டு கொளுத்தி பலி செலுத்துற கட்டைக்கு மேல அப்படி அழகா அடுக்கி தூக்கி படுக்க வச்சாச்சு. ஆமா, நல்ல ஈசாக்கு, பொறுமையான ஈசாக்கு, தாழ்மையான ஈசாக்கு, அப்பாவுக்கு பிறந்த ஆமா அருமையான பிள்ளை, ஆமா அச்சு அடையாளம் இல்லாத உள்ள பிள்ளை. சோத்திரம். சொல் ஆமா மீறாத பிள்ளை, சொல் தவறாத பிள்ளை ஈசாக்கு. அப்படியே கேட்கிறாங்க. எந்த எதிர்ப்பும் கிடைக்கல, எந்த மறுப்பும் இல்லை, எந்த பிடிவாதமும் இல்லை, எந்த குசுமும் இந்த ஈசாக்கு தகப்பனிடத்துல காட்டல. ஆனா இன்னைக்கு உள்ள ஈசாக்கா இருந்தா, 21ஆம் நூற்றாண்டு ஈசாக்கா இருந்தான்னா தோத்துறோம். அப்பனை கட்டி அப்பனை அந்த கட்டைக்கு மேல தூக்கி வச்சுட்டு இவன் அடியில தீய கொளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவான். ஆனா வேதத்துல வாக்கு தத்தமுள்ள ஈசாக்கா இருந்ததுனால அவன் அந்த ஆபிரகாமுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் பேச்சுக்கும் வாக்கு தத்தத்துக்கும் முழுமையாய் தன்னை கொடுத்தான். அப்போ பாருங்க, அந்த ஈசாக்கு இவ்வளவு பூரணமாய் கீழ்ப்படிந்ததுனாலேயும் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த சோதிக்கப்படுவதற்கு முழுவதும் 100க்கு 100 தன்னை அர்ப்பணித்ததுனாலும் ஒப்பு கொடுத்ததுனாலும் அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் நீ கை போடாதே,
அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், சோதனைக்கு ஒப்பு கொடுத்தபடியினால், பரீட்சைக்கு ஒப்பு கொடுத்தபடியினால், என் கட்டளைக்கு நீ உன் குமாரனை ஒப்பு கொடுத்தபடியினால், உன் பிள்ளையை ஒப்பு கொடுத்தபடியினால், ஸ்தோத்திரம். அப்ப சோதனைக்கு ஒப்பு கொடுத்தவர்களை, ஆமென், ஒப்பு கொடுக்கிறவர்களோடு ஆண்டவர் பேசுவார், மீண்டும் பேசுவார். ஆபிரகாம் தன் குமாரனை, ஆமென், முற்றிலுமாக கொஞ்சமும் கடுகளவும் கூட வேறு சிந்தனைக்கு இடம் விடாமல், வேறு யோசனைக்கு இடம் விடாமல், ஆமென், அப்படியே தன்னையும் தன் குமாரனையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பரிசீலித்து ஆயத்தப்பட்டபடியினால் மீண்டும் தேவ சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எப்போதெல்லாம் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமோ, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமோ, கர்த்தர் நம்மை அனுமதிக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமோ, அப்போதெல்லாம் தேவ சத்தம் நமக்கு கேட்கும். தேவன் நம்மோடு கூட பேசுவார். இங்கே கூப்பிடுறார் மீண்டும், ஆபிரகாமே. ஒருவேளை இந்த இடத்துக்கு ஆபிரகாம் வரலன்னா அந்த ஆபிரகாம் என்று கூப்பிடுகிற சத்தத்தை கேட்க முடியுமா? முடியாது. ஒருவேளை ஈசாக்கு இந்த இடத்துல கட்டையில பலி செலுத்துறதுக்கு அடுக்கி வைக்கலன்னா ஆண்டவர், ஸ்தோத்திரம், நீ உன் கையை போடாதேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஆண்டவர் அங்க முன்கூட்டியே வந்துட்டார். மோரியா மலைக்கு ஆபிரகாமும் வேலைக்காரர்களும் ஈசாக்கும் கழுதையும் வர்றதுக்கு முன்னாலே ஆண்டவர் வந்துட்டார். God was present there. My son, amen, my servant Abraham will come here and he is going to sacrifice his son and he is going to obey my, amen, testing. என்னுடைய சோதனைக்கு அவன் கீழ்ப்படிய போகிறான் என்று ஆண்டவர் இந்த இடத்திற்கு வந்தார். புதருக்குள்ள ஆட்டுக்குட்டியை சிக்க வச்சிருந்தார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூப்பிட்டார், உன் பிள்ளையின் மேல் கை போடாதே என்று கட்டளையிட்டார். ஆமென். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று உன்னை அறிந்திருக்கிறேன். நீ ஒப்பு கொடுக்கிறவன், நீ ஒப்பு கொடுத்தவன், நீ ஒப்பு கொடுக்க தயக்கம் காட்டினவன் அல்ல. நீ உன் பிள்ளையை ஒப்பு கொடுத்து பலி செலுத்துவதற்கு பயப்படுகிறவன் அல்ல. நீ உன் பிள்ளையை ஒப்பு கொடுக்காமல் பலி செலுத்த முடியாமல் நீ மாறி போகிறவன் அல்ல. நீ ஒப்பு கொடுத்தபடியா, நீ கீழ்ப்படிந்தபடியா என் சத்தம் உனக்கு கேட்கும். நான் இன்னும் உன்னோட கூட பேசுவேன், நான் இன்னும் உன்னை நடத்துவேன், நான் இனி உன்னை சோதிக்க மாட்டேன், நான் இனி உன் பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் தந்த ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர், ஸ்தோத்திரம், 13வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாம் இந்த சத்தத்தை கேட்ட பிறகு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை, ஆமென், ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும், ஆமென், சொல்லப்பட்டு வருகிறது. பாருங்க, அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்தது, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமானாலும் தேவன் பார்த்துக் கொள்வார். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சோதனைக்கும் எல்லா காரியத்திற்கும், கர்த்தருடைய சகல பிரமாணங்களுக்கும், ஆண்டவருடைய காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளும் தகப்பனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க வேண்டும். உடனே கீழ்ப்படிய வேண்டும், உடனே சரி சாய்க்க வேண்டும், உடனே அர்ப்பணிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சோதனைக்கு நம்மை தப்புவிப்பார். சோதனையின் மூலமாய் தேவன் நம்முடைய காரியங்களை அவன் பார்த்துக் கொள்ளுவார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அவன் ஆபத்துகளை நீக்குவார். ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ஈசாக்குடைய உயிர் போய்விடுமோ என்று ஒரு பக்கம் ஆபிரகாம் நினைத்திருக்க கூடும். ஒரு பக்கம் ஆண்டவர் தந்துவிட்டு கேட்கிறாரே என்று யோசித்திருக்க கூடும். ஆயினும் கர்த்தர் அல்லவா கொடுத்தது, கர்த்தர் அல்லவா வாக்குத்தத்தம் பண்ணினது, கர்த்தர் அல்லவா இப்போதும் பேசுகிறது. இது கர்த்தருடைய சத்தம் அல்லவா? கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் எதிர்த்து நிற்க கூடாது, கீழ்ப்படியாமல் போகக்கூடாது என்று ஆபிரகாம் முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். அதனாலதான் அந்த வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீ எனக்கு உன் குமாரன் என்றும் பாராமல், ஏக சுதன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தபடியினால், நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறபடியா. ஆமென். 2 வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்டா அங்க சொல்லப்படுகிறது. You are totally a commitment person
and an obedient person to my words என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் அந்த வார்த்தை ஆவியானவர் எழுதுகிறார். 15வது வசனத்திலையும் 16வது வசனத்தை எழுதி சொல்றாரு. அடுத்ததான் அவருக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம் கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, எந்த ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறானோ, ஒப்பு கொடுக்கிறானோ, மீண்டும் மீண்டும் தேவ சத்தம் கேட்கும், தேவ தூதனுடைய சத்தம் கேட்கும். ஆமா, ஸ்தோத்திரம். பாருங்க 16வது வசனம், நீ உன் புத்திரன் என்று பாராமல், உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். ஹல்லேலூயா. அந்த வசனத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணணும். ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து காரியத்தை செய்கிறோமோ, அதுக்கு பிறகுதான் தேவன் செய்ய போகிற காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார். ஒப்பு கொடுத்து செய்தபடியால். ஒரு வேலையோ, ஒரு தொழிலோ, ஒரு சின்ன வீடோ, எது வாங்கினாலும், எது ஆரம்பித்தாலும், எது செய்தாலும், ஆமா, ஒரு படிப்போ, ஒரு உத்தியோகமோ, ஒரு ஊருக்கு போகிறோமோ, ஒரு பொருள் வாங்குறோமோ, எதுவானாலும் ஆண்டவர் தருகிற, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற, ஆண்டவருக்கு என்று செய்கிற எதிலும் ஒப்பு கொடுத்து நாம் அதை செஞ்சோம்னா, பாருங்க 17வது வசனம் மிக அழகா சொல்றது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்றார் பாருங்க. ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை ஆபிரகாமே, ஈசாக்கே, வேலைக்காரர்களே, நீங்கள் செய்தபடியால், முக்கியமா ஆபிரகாம், ஈசாக், நீங்கள் நான் சொன்ன இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து செய்தபடியினால் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நான் உங்களை வெறுமையா விட மாட்டேன், நான் உங்களை கண்டுகிடாம விட மாட்டேன். நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல பெருக பண்ணி, உன் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரிக்க பண்ணி, ஆமா, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எஸ், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டுடைய ஜனமே, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். கர்த்தர் நீதிமானுக்கு சோதனை கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற புல்லுக்கு வர ஒரு சோதனை இருக்கு. புல்லுக்கு சோதனை. ஆமா, பொருளுக்கு சோதனை இருக்கு, இந்த மண்ணுக்கு சோதனை இருக்கு. ஆமா, ஸ்தோத்திரம். இப்ப நீதிமானுக்கு எவ்வளவு சோதனை இருக்கு. ஆபிரகாம் ஒரு நீதிமான். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரை சோதித்தான். சோதித்த பிறகு, அந்த சோதனைக்கு அவன் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த பிறகு, சொல்ல முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம், அவன் பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். ஆமா, வானத்து நட்சத்திரங்களை போல, கடல் மணலை போல, ரெண்டு உதாரணம், ஒண்ணு மேல ஒண்ணு கீழே. ஒண்ணு வானத்துல உதாரணம் நட்சத்திரம், ஒண்ணு பூமியில கடல் மணல். இது ரெண்டுமே யாரும் செய்ய முடியாது. இந்த ரெண்டுமே யாரும் செய்ய முடியாது. இதுவரை சயின்டிஸ்ட் பல நட்சத்திரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ண முடியல. கடல்ல எத்தனையோ கடல் ஆராய்ச்சி நிபுணர்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா கடல்ல இருக்கிற மணல் எத்தனை கிலோ டன் என்ன யாரும் எண்ண முடியல. அந்த அப்பேற்பட்ட மனுஷனுடைய நினைவுக்கும் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு தேவ ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணி வச்சிருக்கிறார். அது எப்படி கிடைக்கும்? ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சோதனையின் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவன் அவர் சொன்ன வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை
தவறாமல் நம்ம வாழ்க்கையில தருவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ? ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்று காத்திருக்கிறீர்களோ? இந்த காலங்களிலே அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நீ இதை செய்தபடியா என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அவன் எதனால அந்த ஆசீர்வாதத்தை பெற தகுதியா இருந்தானோ அந்த காரியத்தை நம்ம செய்வதற்கு துணிவோம், இடம் கொடுப்போம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாய் கிடைத்தது போல, கடற்கரை மணலத்தனையாய் வானத்தின் நட்சத்திரத்தை போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சோதனைக்கு பிறகுதான் ஆசீர்வாதம், சோதனைக்கு முன்பு அல்லவே இல்லை. சோதனைக்கு பிறகுதான் எல்லாருக்குமே ஆசீர்வாதம். இப்போ உங்க வாழ்க்கையில ஒருவேளை சோதனை நாட்கள் இருக்கலாம், சோதனை காலமா இருக்கலாம், சோதனையினுடைய நிலைமையா இருக்கலாம். ஆனா இது முடிஞ்சிட்டுனா, ஒப்பு கொடுத்து இதை செய்து நிறைவேற்றிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான ஆசீர்வாதத்தை, திரளான ஆசீர்வாதத்தை ஆமென் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அந்த ஆபிரகாமை போல சோதனைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, முழுமையாய் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்துவிட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆண்டவரே, எனக்கும் என் வாழ்க்கையில வருகிற சோதனைக்கும் நான் ஒப்பு கொடுக்க ஆயத்தம் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்க ஆயத்தம் ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்க ஆயத்தம் ஆண்டவரே, நான் பிரயாணம் பண்ண ஆயத்தம் ஆண்டவரே. 3 நாள் சோதனையின் பிரமாணத்தை நிறைவேற்ற, சோதனையை நிறைவேற்றுவதற்கு 3 நாள் பிரயாணம். இப்ப தூரம் சோதனையை நிறைவேற்றுவதற்கு, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு, ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தூரம் பொருட்டல்ல, பிரயாணம் பொருட்டல்ல, சுமையை எடுத்துக்கொண்டு போகிறது பொருட்டல்ல. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய கட்டளையை எப்படியாகிலும் முழுமையாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் சொன்ன குறித்த இடத்திலே, மலையிலே நான் அதை நிறைவேற்றுவேன், நான் அதை செய்து முடிப்பேன் என்று ஆபிரகாம் புறப்பட்டான். ஆபிரகாம் ஈசாக்கை ஆயத்தப்படுத்தினான், வேலைக்காரர்களை அழைத்தான், கழுதை அழைத்தான், சேணம் கட்டினான். தயங்கவில்லை, தடுமாறவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொஞ்சமும் அவன் பிசகி போகவில்லை, மீறி போகவில்லை, பாதை விலகி போகவில்லை. ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்தார். அன்பானவர்களே, தேவ ஜனமே, நாமும் அப்படியே செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒப்பு கொடுத்தால் ஆசீர்வாதம் உண்டு, ஒப்பு கொடுத்தால் சோதனையில வெற்றி உண்டு, ஒப்பு கொடுத்தால் கர்த்தரதை நிறைவேற்ற பலன் தருவார். நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தரதை நிறைவேற்ற உதவி செய்வார். ஒப்பு கொடுத்தால் ஆசீர்வாதம் முழுமையாக வரும், சம்பூர்ணமாய் வரும், எதிர்பார்க்கிறதை விட அதிகமாய் வரும். ஒப்பு கொடுத்தால், செய்து முடித்தால் ஆசீர்வாதம் உண்டு. அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் எதிர்காலத்துக்காக, நீ நினைக்கிறதற்காக, நீ விரும்புகிறதற்காக, நீ செய்கிற காரியங்களுடைய பிரதிபலனுக்காக கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்ளுவார். உன் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நீ கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்தால், கர்த்தருக்கு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றினால், கர்த்தர் உனக்காய் செய்ய வேண்டியதை செய்வார். அவர் பார்த்துக் கொள்ளுவார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலங்களுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து சங்கீதங்களை வாசித்து சிறப்பு பாடல்களை பாடின பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானித்து ஆபிரகாமை போல நாங்கள் சோதனைக்குட்பட்டு அதை ஒப்பு கொடுத்து அதை செய்து முடிக்க எங்களுக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எந்த சோதனைக்கு நாங்கள் விலகி ஓடிவிடாதபடி, எந்த சோதனைக்கு நாங்கள் எதிர்த்திருக்காதபடி, நீர் எங்கள் வாழ்க்கையை அனுப்புகிற தருகிற ஒவ்வொரு சோதனையிலும் நாங்கள் இடம் கொடுத்து ஆபிரகாமை போல ஒப்பு கொடுத்து அதை செய்து முடித்து நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு
என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும், என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தரை போலவுமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே, பெருக பண்ணுவேன். என் தெய்வம் ஆசீர்வதிக்கிற தெய்வம், என் ஆண்டவர் பெருக பண்ணுகிற ஆண்டவர். அப்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய வார்த்தைகளை கேட்ட, வசனங்களை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஓ ஆண்டவரே, சோதனைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, உமக்கு ஒப்பு கொடுக்க கிருபை பாராட்டுங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்வதற்கு தேவன் பலப்படுத்துங்க. உலகம் முழுவதும் இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கிருபையும் பலனும் நன்மையும் ஆண்டவரே ஜீவனுடைய பிள்ளைகளோடு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஈசாக்கினுடைய நல் சுபாவங்கள், வேலைக்காரனுடைய தாழ்மையான பணிகள், தேவ சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே ஒரு பாக்கியங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்கள் காதுகள் தேவ சத்தம் கேட்கிற காதுகளாக, எங்கள் கைகள் தேவனுடைய சோதனைக்கு செயல்படுகிற கைகளாக, கால்களாக, சரீரமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கனமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. இந்த பாகம் முழுவதும் வருகின்ற நாட்கள், வாரங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் இன்னும் என்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, தொடர்ந்து வியாழக்கிழமை மாலை 6:15 மணிக்கு வேத பாட தியான கொடுகைக்கு நாம் சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக. இந்த அருமையான ஒலிபரப்பை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களும் அனுப்பி கொடுத்து அவர்களும் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். Thank you and God bless you all.